ஸ்கிமேட்டிக் ஓபன் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் எந்த செக்ஷன் முடிச்சோம்? பர்ஃபெக்டா ஆடியோ செக்ஷனை முடிச்சிருக்கோம். ஓகேவா? இப்ப ஸ்கிமேட்டிக் ஓபன் பண்ணி ஆடியோ செக்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது, பர்ஃபெக்டா எப்படி ஒர்க் ஆகுது, அதுதான் இப்ப கான்செப்ட். எங்கப்பா ப்ரோனியோ கண்ணுக்கு தெரிய மாட்டேது, இதே இருக்கா? சிஸ்டத்துல எனக்கே கண்ணு தெரிய மாட்டேங்குது. ஆல்மோஸ்ட் நம்ம டயக்ராம்ல அழகா எப்படி ஒர்க் ஆகுது, இது எந்த மெத்தட்ல ஃபாலோ பண்றோம், எப்படி செக் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இது ஆடியோ செக்ஷன் ஃபுல்லா. இப்ப ஸ்கிமேட்டிக்ல நம்ம எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஏன்னா எவ்வளவு பேர் என்ன யோசிக்கிறாங்க, ஆடியோ செக்ஷன் இப்படி ஒர்க் ஆகுது, அப்படி ஒர்க் ஆகுது, இந்த செக்ஷனை செக் பண்ணா ரெடி ஆயிடும், அந்த செக்ஷனை செக் பண்ணா ரெடி ஆயிடும்னு நினைக்கிறாங்க. அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முட்டாள்தனம் தான் சொல்லுவேன். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, ஒரு செக்ஷன் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் அதோட ஃபார்முலா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதோட விஷயங்களை கரெக்டா புரிஞ்சுக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இது எல்லாம் எனக்கு பண்ண தெரியாது அப்படின்னா ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு செல்போனை நம்ம ரெடி பண்றோம் அப்படின்னா அதோட லைன், ஒவ்வொரு லைனும் எங்க போகுது, எங்க இருந்து வருது, ஒரு செக்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது, என்ன கான்செப்ட்ல ஒர்க் ஆகுது, ஃபர்ஸ்ட் நம்ம எந்த செக்ஷனை செக் பண்ணணும், ரெண்டாவது எந்த செக்ஷன் செக் பண்ணணும், அதுக்கப்புறம் மூணாவது எந்த செக்ஷன் செக் பண்ணணும். சரி, இது சவுண்ட் வரலன்னா இதுக்கான ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்ற அந்த விஷயத்தெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்னமும் இப்ப உங்களுக்கு மைக் செக்ஷன்லாம் நான் நேற்று சொல்லியிருப்பேன் எந்த மாதிரி ஒர்க் ஆகுது அப்படின்னுட்டு. ஓகேங்களா? எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, அந்த ஜிஎன்டி கிரவுண்டு தான் உங்களுக்கு மைனஸ் மைனஸ்ன்னு எடுத்துட்டு போறாங்க. ஆனா நேற்று நான் சொல்லும் போது ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரே செக்ஷன்ல இருந்து ரெண்டு ஒன்று மைனஸ் பிளஸ்ன்னு இங்க நம்ம டிராவல் பண்ண விடுறாங்க. ரெஜிஸ்டர் நடுமயத்துல கெப்பாசிட்டர் வச்சு எல்லாம் ஃப்ரீக்வன்சி நம்ம பேசுற வாய்ஸ் இங்க இருந்தா போது, அங்க நடுமயத்துல பயாஸ் 1.8 வால்டேஜ்ல இருந்து 2.8 வால்டேஜஸ்க்குள்ள ஒரு வால்டேஜ் இங்க ஜென்ரேட் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயம். ஆனா இப்ப அந்த மைனஸ் ஏன் சார் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்கலாம். நீங்க பேசுற வாய்ஸ்க்கு மட்டும்தான் என்னது பிளஸ் மைனஸ் அங்க இருந்து போகும். ஆனா மைக் ஆன் ஆகிறதுக்கு, ஒரு ஐசி ஆன் ஆகிறதுக்கு என்ன பண்ணுவோம் நம்ம, பிளஸ் மைனஸ் கண்டிப்பா எப்படி ஒரு வால்டேஜ் விஎன் வால்டேஜ் வந்துச்சுன்னா அதுக்கு ஜிஎன்டி கிரவுண்ட் வால்டேஜ் ஒண்ணு, அதே மாதிரி மைக்குக்கும் உங்களுக்கு வால்டேஜ் அங்க ஜென்ரேட் ஆயிட்டு வரதுக்கு ஒரு வால்டேஜ் தேவைப்படுது, வாய்ஸ் என்ன பண்றதுக்கு கொண்டு போறதுக்கு. மைக் பயாஸ்ன்னு சொல்றதான். ஆனா அந்த மைக் பயாஸ், இந்த மைக் ஒர்க் ஆகுறதுக்கு அப்ப அதுக்கு ஒரு கிரவுண்ட் வேணும் இல்ல, அதுக்கு தான் அந்த கிரவுண்ட் முக்கியமா யூஸ் பண்றது. எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா ஜிஎன்டின்றது ஒரு மைனஸ் நினைச்சுக்கிறாங்க. ஆனா நம்ம உங்களுக்கு சொல்லி கொடுக்கறது என்னன்னா ஜிஎன்டின்றது அந்த மைக் ஒர்க் ஆகுறதுக்காக யூஸ் பண்றது, உங்களோட வாய்ஸ் டிராவல் பண்ணி கொடுக்கறதுக்காக. நான் ஒரு மெத்தட் சொன்ன பாத்தீங்களா, இது மூலியமா தான் பிளஸ் அண்ட் மைனஸும் போகுது. சில சமயம் டைரக்டா அது ஐசிக்குள்ளார போயிட்டு கன்வெர்ட் ஆயிடும், இந்த கிரவுண்ட் இங்க வந்து கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி விஷயம் இருக்கும். இன்னும் உங்களுக்கு ரொம்ப நோக்கியா போன் கீபோர்டு போனுக்குலாம் ரொம்ப ஆயமான இருக்கிற போன்லாம் நீங்க போய் பாத்தீங்கன்னா, இந்த எக்ஸ்பிரஸ் மியூசிக் 5130 இந்த மாதிரி போர்டு எல்லாம் நீங்க ரெடி பண்ணிருந்தீங்கன்னா செம்ம சூப்பரா இருக்கும். அதெல்லாம் செம்ம த்ரில்லிங்கா இருக்கும். அதோட ஸ்கிமேட்டிக் எல்லாம் அப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி ப்ரௌன் எக்ரானி ஸ்கிமேட்டிக் எல்லாம் இல்ல, சேட்னு சொல்லுவோம். சேட்டுன்னா ஒரு பெரிய பேப்பர் இருக்கும், அந்த பெரிய பேப்பரை வச்சுதான் நம்ம படிக்கணுமே. அப்ப அதுதான் இப்ப ஸ்கிமேட்டிக். எப்படி சொல்றதுன்னா, இப்ப ஒரு பெரிய பில்டிங் கட்டுறோம் பாத்தீங்களா, அந்த பெரிய பில்டிங் கட்டும் போது ஒரு பெரிய மேப்பை போட்டு விரிச்சு விட்டுருவாங்க. இங்க இது வரப்போகுது சார், ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டுறாங்க அப்படின்னா இங்க இந்த விஷயம் வரும், இந்த இடத்துல ஸ்விம்மிங் பூல் வரும், இந்த இடத்துல இத்தனை இவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் வரும், இவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் வரும். அந்த மாதிரி செல்போனுக்கும் பெரிய சேட் இருக்கும். அந்த சேட்டை வச்சுதான் நம்ம கண்டுபிடிச்சு ஒரு போனை ரெடி பண்ணணுமே. அது வந்து உண்மையுமே அது இந்த ப்ரோனேகிரானில இப்ப எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆர்டர் சொல்யூஷன் ஏமாத்தி 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 மக்கள் வந்து உண்மையுமே ஏமாத்துறாங்க. ஆர்டர் சொல்யூஷன் ஓபன் பண்ற பாருங்க, முக்காவாசி விஷயம் இருக்காது அதுல. ஆனா அதை வச்சுதான் இன்னும் எவ்வளவு பேர் பைப் போட்டுட்டு இருக்காங்க. ஆர்டர் சொல்யூஷன் அப்படின்றது பேசிக்கா நம்ம சொல்ல போனோம் அப்படின்னா ஒரு பிகினருக்கு அது ஓகே தான். ஏன்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியாம இருக்கிறதுக்கு கண்டிப்பா ஒரு வருஷத்துல அந்த காசு எடுத்துடலாம், ஒண்ணு தப்பு இல்ல. ஒரு போன் ரெண்டு போன் ரெடி பண்ணாவே அந்த பைசா வந்துடும். ஆனா அதை தாண்டி ஸ்கிமேட்டிக் பார்த்தாங்கன்னா உங்களுக்கு இன்னமும் சொல்றேன் மயக்கம் வந்துடும் உடனே. ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் வந்து கொடுத்திருக்க மாட்டாங்க ஆர்டர் சொல்யூஷன்ல. இப்ப நம்ம அதே ஆர்டர் சொல்யூஷன் ஓபன் பண்றோம், ஸ்கிமேட்டிக்கும் ஓபன் பண்றோம், மைக் செக்ஷன் ஆடியோ செக்ஷன்ல மைக் செக்ஷன் ஓபன் பண்றோம், அதே மாதிரி இது இந்த செக்ஷன் பாக்குறோம், ஸ்பீக்கர் இங்க எல்லா செக்ஷன் ஓபன் பண்றோம். எவ்வளவு விஷயங்கள், எவ்வளவு வித்தியாசங்கள், எவ்வளவு டிஃபரெண்ட் இருக்குன்றத நம்ம ஈஸியா கவனிக்கலாம், ஈஸியா அதை பார்க்க முடியும், ஈஸியாக அதை நம்ம பார்க்க முடியும். இப்ப ஆடியோ செக்ஷன் ஓபன் பண்ணிக்கிறேன்.
ஓகேங்களா? ஆடியோ செலக்ஷன் ஓபன் பண்ணிக்கலாம் இருங்க. ஆடியோ செக்ஷன் மைக் செக்ஷன். எங்க ஐயா மைக் இது? மைக் ஸ்பீக்கர், ஏர் ஸ்பீக்கர். இதையும் ஓபன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆடியோ செலக்ஷனை பார்த்துடலாம் நீட்டா. ஆடியோ செலக்ஷன்ல என்னதான் சார் இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம எதை பார்க்கலாம்? நம்மளோட எப்பயும் நம்ம டாபிக் போலாம். ஸ்கிமேட்டிக்கோட பவர் என்ன, ஆடியோ செலக்ஷனோட பவர் என்ன, இது ரெண்டு தான் இப்ப பார்க்கணும் நம்ம. ஏன்னா ஆடியோ செலக்ஷன் அப்படின்றது உண்மையிலுமே எவ்வளவு விஷயங்களை நீங்க கண்ணை திறந்து நீங்க பார்த்தாலும் ஆடியோ செலக்ஷன்ல கண்டிப்பா ஒரு விஷயம் இல்லைனாலும் ஒரு விஷயம் மிஸ் பண்ணிருப்பாங்க. சில விஷயம் தப்பாவே இருக்கும். இவங்க கொடுத்திருக்கிற லைன் எவ்வளவு விஷயம் தப்பா இருக்கும். சில விஷயங்கள் இல்ல, எவ்வளவு விஷயங்கள் தப்பாவா இருக்கும் ஆடியோ செலக்ஷனை பொறுத்த அளவுக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் இவங்க சொல்ற விஷயத்தை நம்ம கவனிச்சுக்கலாம். ஸ்பீக்கர் பாசிட்டிவ், அடுத்து நெகட்டிவ், மெயின் மைக் பாசிட்டிவ், விடிடி மெயின் மைக் பயாஸ் 2.7 வால்டேஜஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? மைக்கு ரிசீவர் அவுட்புட் என், அவுட்புட் பி, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். ஓகேங்களா? ஸ்பீக்கர் I2S3, I2SID. ஓகேங்களா? இதோட முடிச்சிட்டாங்க அவங்க அங்க. ஸ்பீக்கர் I2S3 WS சுவிட்சிங். ஓகேங்களா? ஸ்பீக்கர் I2S பி கிளாக் லைன், மெயின் மைக் நெகட்டிவ், SP to amplifier to serial data and clock line. Speaker I2 cylinder data and clock line. VDD parry 1.8 voltage கண்டிப்பா வரணும். VDD code இந்த voltage இல்லைன்னா உங்க வேலையே இல்லை. இது 1.8 voltages. VDD code 3.3 voltages. ஓகே, இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. VPAD V6 code serial data and clock line. Kotak serial data and clock line. Kotak I0N இந்த லைன் எல்லாம் இதுல கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்க வந்துடலாம். இப்ப இதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஐசி இது உங்களுக்கு ஆம்பிளிஃபையர் ஐசி இது. ஓகேங்களா? இப்ப இந்த ஆம்பிளிஃபையர் ஐசி எதுக்கு பக்கத்துல இருக்கு? சிபி பக்கத்துல இருக்கு. ஓகே, இந்த ஐசி ரீபோல் பண்ணும்போது சில சமயம் ஓகே கட் ஆயிடுச்சுன்னா உடனே ஜாயின் ஆயிடுங்க. இது அப்டேட் பண்ணல. சிபி ரீபோல் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க? இந்த ஐசி லைட்டா என்ன ஆயிடும்? ஷேக் ஆயிடும். ஆம்பிளிஃபையர் ஐசி இந்த ஆம்பிளிஃபையர் ஐசி ஷேக் ஆயிட்டு இது ஒண்ணுக்குள்ள எப்பனா ஒரு சீரியல் டாட்டா அண்ட் கிளாக் லைன் வந்து ஷார்ட் ஆயிடும். அதனால போன் வந்து ரீஸ்டார்ட் அண்ட் ஆங்கிள் லோக் ஆகும். ரெண்டாவது சிபி ரீபோல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு. அப்ப பக்கத்துல இருக்க இந்த ஐசி ரீபோல் பண்ண உடனே ரெடி ஆயிடும். ஆனா இது சில பேர் என்ன திரும்ப சொல்லியிருக்காங்க, உண்மையிலுமே நான் ஒரு யூடியூபரை பார்த்தேன், டிஸ்பிளே ஐசின்னு சொல்லிட்டாரு. இதனாலதான் டிஸ்பிளே வரலன்ட்டு. அது இன்னுமே எனக்கு ஞாபகம் இருக்கு. அந்த இன்ஸ்டியூட் பேர் சொல்ல விரும்பல நானு. வேணாம். இப்ப நான் சொல்றது அவரு தப்பு தவறி பார்த்தாருன்னா அவரு புரிஞ்சுக்குவாரு யார நான் சொல்றேன் அப்படின்னு. நம்மளதான் போட்டு தாக்குறா இருப்பா இவரு அப்படின்னு. ஓகேங்களா? அடுத்தது இங்க இருந்து வீடியோ கோட்டாக் R4027 கெபாசிட்டர் VDD கோட். இதுல கொடுக்காத லைன் என்னென்ன லைன் இருக்கு? ரிசீவர் பாசிட்டிவ் அண்ட் மைக் பயாஸ் இது கீழே வரும். மைக் பயாஸ்க்கு இங்க இருந்து இங்க, இதுல இருந்து அங்க போயிட்டு இதுக்கு ஒரு கனெக்டருக்கு வரணும். மைக் பயாஸ் 2.7 மைக் பயாஸ் வருது. ஓகே, மைக் பயாஸ் சரி. ஓகே, இதெல்லாம் இப்ப ஆடியோ ஸ்டேஷன்ல இது கொடுத்துருக்காங்க. இப்ப ஸ்கிமேட்டிக் ஓபன் பண்ணலாம் நம்ம. ஓகேங்களா? ஸ்கிமேட்டிக் செக்ஷனுக்கு போகலாம். டயக்ராம் ஃபர்ஸ்ட் நம்ம எங்க போறோம்? மைக் செக்ஷனை இப்ப செக் பண்ண போறோம். அப்ப நமக்கு என்ன வேணும்? B2B கனெக்டர். B2B கனெக்டர் எடுத்துக்கிறோம். ஸ்கிமேட்டிக் போறோம், நெக்ஸ்ட் கொடுக்குறோம். அப்ப நெக்ஸ்ட் கொடுத்தோடனே B2B கனெக்டர் வந்துருச்சு. சரிங்களா? இதுல நம்ம செக் பண்ண வேண்டியதுன்னா மைக் செக்ஷன் தான். இப்ப அதுலயும் மைக் செக்ஷன்ல நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் என்ன போட்டிருந்தாங்க? பயாஸ் லைனும் போட்டிருந்தாங்க. இந்த செக்ஷன் ஓகேங்களா? 3 செக்ஷனும் போட்டிருந்தாங்க. ஓகேங்களா? இப்ப இங்க இருந்து சர்க்கியூட் போகுது. இப்ப நம்ம இதை காப்பி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொடுத்த உடனே நல்லா கவனிங்க இப்ப சொல்ற விஷயத்த. ஓகே,
இது இப்ப என்ன ஆயிடுச்சு? நேம் சேஞ்ச் ஆகுது. ஃபர்ஸ்ட் விஷயம் புரிஞ்சுக்கங்க. எல்லாரும் நீங்களே கவனிச்சீங்கன்னா நேம் சேஞ்ச் ஆகும். மெயின் மைக் ஓகேங்களா? மெயின் மைக் இது என்ன இருக்கு? மெயின் அண்டர்ஸ்கோர் மைக் அண்டர்ஸ்கோர் என். இப்ப இங்க நீங்க கிளிக் பண்றீங்க. அடுத்து நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இப்ப இந்த சீரியல்ல இருக்கிற கெப்பாசிட்டர் அவங்க கொடுக்கல. இந்த கெப்பாசிட்டருக்கு இங்க வந்து தான் இங்க போகணும் அப்படின்னு. வேணா உங்களுக்கு டவுட் இருந்தா இப்ப உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க. மெயின் மைக் நெகட்டிவ் நெகட்டிவ் ஓகேங்களா? அந்த லைனுக்கு மட்டும் இப்ப நம்ம போலாம். இங்க போறோம் மேல போறோம். இத கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் விஷயம். அப்டேட் ஆயிருக்காங்க ஓரளவுக்கு. பார்க்கலாம் என்னென்ன பண்ணிருக்காங்கன்னு. மேல இருக்கிறதுலயும் அப்டேட் ஆயிருக்காங்க. இது என்ன இதுப்பா? ரெஜிஸ்டர் நினைக்கிறேன். இது ஓகே. என்னென்ன விஷயம் அப்டேட் ஆயிருக்கு, இதுல என்னென்ன விஷயம் அப்டேட் ஆகல. ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஏன்னா இந்த மாதிரி பார்க்கும்போது எவ்வளவு விஷயம் தப்பா இருக்கும். ஓகே, இப்ப நம்ம இங்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த மைக் இங்க இருந்து போகுது. எவ்வளவு பேர் என்ன பண்றாங்க தப்பு அப்படின்னா, எவ்வளவு பேர் பண்ற தப்பு இங்க என்னன்னா, இந்த கெப்பாசிட்டர் ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஒரு காலமும் இந்த கெப்பாசிட்டர் நம்ம ரிமூவ் பண்ணக்கூடாது. சேஞ்ச் தான் பண்ணணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, சார் சேஞ்ச் பண்ணலாம். சாம்சங்கை பொறுத்த அளவுக்கு அங்க வேல்யூ கொடுக்க மாட்டாங்களே. இது எவ்வளவு ஃபார்வேட்? நேனோ ஃபார்வேட்டா, பீகோ ஃபார்வேட்டா, மைக்ரோ ஃபார்வேட்டா? இன்னும் ஃபேர்வேட் கெப்பாசிட்டர் சார். அது எனக்கு தெரியாது. அதுக்கான ஒரு போர்டு இருக்கணும் இப்ப. சேம் போர்டு இருக்கணும்னுவாங்க. ஆனா இங்க சேம் போர்டு இருக்குன்னு அவசியமே இல்லை. அதுக்கு மெத்தட் நான் உங்களுக்கு போக போக சொல்றேன். ஓகேங்களா? அடுத்தது பாசிட்டிவ். ஒரு இண்டக்டர். அடுத்து B2B கனெக்டர். இது போகும். B2B கனெக்டர் வந்துச்சுங்களா? அடுத்தது மைக் பயாஸ். கண்டிப்பா இது இருக்கணும். மைக் பயாஸ் எங்க இருந்து போகுது வருது? இது பாருங்க ஆடியோ கோட்டாக் ஐசி. ஓகே, இங்க வந்து உங்களுக்கு இங்க வருதுன்னு இருக்கு. சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கங்க தப்பு என்ன அப்படின்றது இப்ப உங்களுக்கு தெளிவா புரியும். சரி, இப்ப மைக் பயாஸ் வால்டேஜ் ஜென்ரேட் பண்றது எது? நல்லா யோசிச்சு பாருங்க. பவர் ஐசி. பிஎம் ஐசி. எப்படி ஐயா இந்த ஐசி இந்த இது ஜென்ரேட் பண்ணும்? 2.7 எப்படி ஜென்ரேட் பண்ணுது? இப்ப விஷயங்கள் இதான். ஓகே, இப்ப கோட்டாக் ஐசில இருந்து உங்களுக்கு மைக் பயாஸ் லைன் போகுது. ஆனா எப்பவுமே வால்டேஜ் லெவலை பொறுத்த அளவுக்கு பவர் ஐசி தானே வரணும். ஏன் உங்களுக்கு கோட்டாக் ஐசில இருந்து போகுது? இதுக்கு காரணம் என்ன? எப்படி இது ஜென்ரேட் ஆகுது? இப்ப இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, அப்படி இது ஜென்ரேட் ஆகிறதுக்கான காரணம் என்ன? எந்த ஐசி எப்படி இது வால்டேஜ் இதுல இருந்து கரெக்டா 2.7 வால்டேஜ் ஜென்ரேட் ஆகுது போகுது அப்படின்னா, அப்ப இந்த இந்த ஐசியோட இன்புட் வால்டேஜ் நம்ம எடுத்துக்கலாம். எப்படி? ஏன்னா ரொம்ப முக்கியமே இப்ப இதான். அப்ப எவ்வளவு தப்பு இருக்குது அப்படின்றத இப்ப நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? மேக் பயாஸ், சப் பயாஸ், ஏர்போனோட பயாஸ் இது 3 லைனுக்கு இது இருக்குது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான வால்டேஜ் லெவல் நம்ம அப்படியே டக்கு டக்குன்னு சொல்லிடலாம். இப்ப தேவையான வால்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3.3 வால்டேஜஸ். ஓகேங்களா? விடிடி கோட்டாக். இதுவும் 3.3 வால்டேஜ். ரெண்டும் ஒரே வால்டேஜ் தான். இது 1.8 வால்டேஜஸ். இதுவும் 1.8 வால்டேஜ். ரெண்டும் ஒரே வால்டேஜஸ் தான். இதுல 2.7 ஒரு வால்டேஜ் வரவே இல்லையா சார்? அப்புறம் எப்படி சார் இங்க அவுட்புட் ஆகுது? எப்படி? இங்க 2.7 ஒரு வால்டேஜஸ் இல்லவே இல்லை. இதுக்கு இன்புட்டே கொடுக்கல. அப்புறம் எப்படி இது அவுட்புட் கொடுக்குது? 2.7. இப்ப இந்த விஷயம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தானே? யாருன்னா கொஞ்ச நாச்சும் சிந்திச்சு பாருங்க. முக்கியமான விஷயம் இல்லையா இல்லையா? இருக்குதா இல்லையா? சரி, அப்படியே கீழே வந்து பார்க்கலாம். கீழே எதனா கொடுத்துருக்காங்களா? இல்ல. ஓகே, இந்த செக்ஷன்ல நீங்க பாருங்க வேற எங்கேயுமே இல்ல. இங்க எதனாச்சும் செக் பண்ணி பாருங்க. இங்கே இல்ல. இதுல எங்கனா இருக்கா? இல்ல. எங்குமே உங்களுக்கு கொடுக்கல சார்.
அப்புறம் எந்த மெத்தட்ல சார் இது வந்து பாத்தீங்கன்னா ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்குதான் ஐசி நாலேஜ் ஃபுல்லா தெரிஞ்சிருக்கணும்ன்றது. உண்மையுமே சொல்றேன். ஐசி நாலேஜ் ஃபுல்லா யாருக்கு தெரியுதோ, அவங்க தான் இந்த விஷயத்த புரிஞ்சுக்க முடியும். இப்ப அந்த விஷயத்த உங்களுக்கு நான் சொல்றேன் அழகா. சரிங்களா? 2வது காப்பி பண்ணிட்டேன். இது பாருங்க. உங்க இதுக்கு 2வது மேல இருக்கு காப்பி பண்ணிக்கலாம். 1, 2 ஓகேங்களா? 3, 4. இது என்னது? ஏர் ஸ்பின்னோட பயாஸ் லைன். ஏர் ஸ்பீக்கருக்கு போகுது. அதனால அது காமிக்குது. நம்ம மெயின் பயாஸ் எடுத்துலாம் 2.7. 1 கனெக்டர் 2 இங்க 3 கனெக்டர் 4 அதே இடம் தான் வருமே. ஜூம் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. அடுத்து கீழே இருக்குது விடிடி சப் மைக். சப் மைக்னா நம்மளோட மேல இன்னொரு மைக் இருக்கும். அதுவும் வந்து பாருங்க, அதுவும் இதே மாதிரி தான் போகும். 1 2 மைக் கிட்ட மைக்கான செக்ஷன் இது மைக்கு. ஓகேங்களா? சாரி. அதுக்கப்புறம் கீழே மைக்கு அதே செக்ஷன் வந்துச்சு. இப்ப இது எப்படி ஒர்க் ஆகுது சார்? இது ஒர்க் ஆகலைன்னா என்ன ஆகும்? அப்படின்னா மைக் ஒர்க் ஆகாது. மைக்கு எதுக்குள்ள கனெக்ட் ஆயிருக்கு? கோட்டாக் ஐசிக்குள்ள. ஏன்னா நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கேன், ஆடியோ ஐசிக்கும் கோட்டாக் ஐசிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஒன்லி எதுக்கு சம்பந்தம் நான் சொல்லியிருக்கேன்? ஒன்லி கோட்டாக் ஐசிக்கும் மைக்கும் தான் சம்பந்தம். ஆம்பிளிஃபையர் ஐசிக்கும் மைக்கும் சம்பந்தமே இல்லை. எந்த காலத்திலயும் நீங்க ஆம்பிளிஃபையர் ஐசில கையே வைக்க கூடாது, மைக் ஒர்க் ஆகலாம் அப்படின்னா. இப்ப இதுவே பவர் ஐசில இருந்து வருது சார் அப்படின்னா, கோட்டாக் ஐசி பவர் ஐசிக்குள்ள இருக்குது. அதனால அது பவர் ஐசிக்குள்ள வருது. இப்ப இந்த பொறுப்பு ஏன் இது எடுத்துக்குது, எப்படி எடுத்துக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இதுக்குள்ளதான் இப்ப லாஜிக் ஒர்க் ஆகுது. நல்லா நான் சொல்றதை புரிஞ்சுக்கங்க. லாஜிக் எதுக்குள்ள இருக்கு? இதுக்குள்ளதான் இருக்கு. இப்ப இதோட வால்டேஜ் எது சார் நான் சொல்றேன், எதை சார் நான் செக் பண்ணணும்? கரெக்டா நீங்க சொல்லுங்க சார் பார்க்கலாம் அப்படின்னீங்கன்னா, அப்படியே மேல வாங்க 3.3 வால்டேஜ். ஏன்னா நான் சொல்ற விஷயம் பர்ஃபெக்டா இருக்கணும். எந்த காரணத்தை கொண்டு தப்பா இருக்கக்கூடாது. மைக் விடிடி இருக்குங்களா இல்லையா? ஹலோ கைஸ் எவ்ரிபடி, வெல்கம் டு எம்எஸ்டி டெக்னீஷியன். அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸ் இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. வர 11ஆம் தேதி வந்து ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. 15ஆம் தேதி வந்து ஆஃப்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஆஃப்லைனில் வந்து எந்தெந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அவைலபிள் அப்படின்னா, ஹேண்ட் ஸ்கில் இல்லை, எனக்கு சுத்தமாக ஹேண்ட் ஸ்கில் தெரியாது, நான் ரொம்ப பிகினரு, நான் 10 வருஷம் 15 வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்கேன் சார், ஆனால் இன்னமும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் ஃபெண்டிங் எனக்கு தெரியல, ஆனால் ஐசி ரீபல் பண்ண முடியல, என்னன்னா டிஸ்பிளே மட்டும் மாத்திரேன், சில கனெக்டர் மாத்திரேன், நான் டபிள்யூடிஆர் ஐசி மாத்திரேன், பவர் ஐசி வரைக்கும் மாத்திரேன், எனக்கு சிபி வரைக்கும் என்னால் ரீபல் பண்ண முடியல அப்படின்ற நபர். அதே மாதிரி ஆஃப்லைன் கோர்ஸ்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு A to Z ஸ்கிமேட்டிக் நாலேஜில் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருவோம். ட்ரேஸ் அவுட் கற்றுக் கொடுப்போம். ஒவ்வொரு லைனையும் எப்படி செக் பண்ணணும்னு கற்றுக் கொடுப்போம். ஒரு பவர் ஐசி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கற்றுக் கொடுப்போம். எப்போ வந்து நம்ம பவர் ஐசி மாற்றணும், எப்போ சிபியூ ரீபல் பண்ணணும், எப்போ யூஎஃப்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீபல் பண்ணணும், எப்போ நம்ம வந்து லைட் ஐசி சேஞ்ச் பண்ணணும், எதனால லைட் வரல, டிஸ்பிளே ஏன் ஒர்க் ஆகல, A to Z எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா கவர் ஆகிடும். நீங்கள் ரெண்டாவது எந்த இன்ஸ்டியூட்டுக்கும் போகிறதில்ல. நான் முக்கியமாக கேரண்டியோட நான் அதை சொல்கிறேன். அது இல்லாமல் உங்களுக்கு 10 நாள் மணி கேரண்டி கொடுத்துருவோம். மணி கேரண்டினா நீங்கள் 10 நாளுக்குள்ள நாங்கள் சொல்கிற விஷயம் உங்களுக்கு எதனா புரியல, அல்லது நீங்கள் கேட்குற கொஸ்டினுக்கு நாங்கள் எதனா ஆன்சர் கொடுக்கல, உங்களுக்கு மன திருப்தி அப்படி இல்லைன்னா கரெக்டான ரீசனை சொல்லிட்டு உங்கள் 10 நாளுக்குள்ள உங்கள் கேஷை வாங்கிட்டு போயிடலாம். அதே மாதிரி ஆன்லைன் கோர்ஸ் எந்தெந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அப்படின்னா, எனக்கு ஆல்மோஸ்ட் நான் வந்து ஒரு இன்ஸ்டியூட் 2 இன்ஸ்டியூட் போயிட்டேன் சார். இல்லைன்னா நான் 10-15 வருஷமா நான் வந்து ஐசி ரீபல் பண்ணுறேன். எனக்கு ஹேண்ட் ஸ்கில் எல்லாம் சூப்பராக இருக்கு சார். எனக்கு இன்னும் எனக்கு ஸ்கிமேட்டிக் வந்து ரீட் பண்ணுறது தெரியாது. நான் ஆடோ சொல்யூஷன் மட்டும் தான் பார்த்துட்டு ரெடி பண்ணுறேன். பிட் மேப்லாம் பார்த்தேன் அப்படின்னு நான் ரெடி பண்ணிடுறேன் சார். ஆடோ சொல்யூஷனை கொடுத்துருக்கிற லைன் எல்லாத்தையும் நான் செக் பண்ணிடுறேன். பட் ஆனால் என்னால் ஃபோன் ரெடி பண்ண முடியல. நான் ஐசி மாற்றிட்டேன், சிபி ரீபல் பண்ணுறேன், எல்லாம் பண்ணுறேன் சார். ஆனால் என்னால் ஃபோன் ரெடி பண்ண முடியல, எனக்கு ஃபால் பெண்டிங் தெரியல, ட்ரேஸ் அவுட் தெரியல, எனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னு இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ். ஓகேங்களா? இப்பயும் நான் சொல்கிறேன், ஆன்லைன் கிளாஸில் என்னென்ன நான் கற்றுக் கொடுப்பனோ அது எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கு ஹேண்ட் ஸ்கில்லோட சேர்த்து உங்களுக்கு ஆஃப்லைன் கிளாஸ்லையும் கற்றுக் கொடுப்பேன். ஓகேங்களா? ஆனால் ஃபீஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு இதுக்கும் டிஃப்ரெண்டாக இருக்கும், வேற எதுவும் இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் கிளாஸில் ஹாஸ்டல் ஃப்ரீ, சாப்பாடு மட்டும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி ஹாஸ்டல் வந்து நாங்கள் ஃப்ரீயாக ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, எங்களோட இன்ஸ்டியூட் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்டி டெக்னீஷியன், டி நகர், கண்ணம்பேட்டையில் இருக்குது. நீங்கள் நேராக வந்து பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் ஆகணும்னு விருப்பப்பட்டாலும் ஜாயின் ஆகலாம். இல்லை சார் நான் வந்து டைரெக்டாகவே கூட ஜாயின் ஆகணும்னா முன்னாடி நீங்கள் வந்து சீட் புக் பண்ணிக்கோங்க. மொத்தம் வந்து 10 சீட்டு மட்டும்தான் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்கு. நீங்கள் கண்டிப்பாக வாங்க,
உங்களுக்கு லைஃப் லாங் சப்போர்ட்டா நாங்க இருப்போம். ஸ்கிமேட்டிக் த்ரூ லைஃப் லாங் சப்போர்ட், அதுக்கப்புறம் குரூப் த்ரூ லைஃப் லாங் சப்போர்ட். உங்களுக்கு எதனா எந்த டவுட்டா இருந்தாலும் நீங்க எப்பனா லைவா ஃபோன் பண்ணி கூட உங்களோட டவுட்டை கேட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் ரொம்ப நம்புறேன். எங்களோட இன்ஸ்டியூட் வந்து ஜாயின் ஆகணும்னு விருப்பப்படுறவங்க ஜாயின் ஆகுங்க. ஏன்னா நான் சொல்ற விஷயத்த மட்டும் நீங்க கரெக்டா புரிஞ்சீங்கன்னா வச்சீங்களா, எவ்வளவு பெரிய டெக்னீஷியன் வந்தாலும் உங்களை தோக்கடிக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களை நான் இப்ப எப்பவுமே அப்படிதான் ஸ்டார்டிங்ல எல்லா ஸ்டூடெண்ட் அப்படிதான் கொண்டு போறேனே, உங்களையும் அந்த அந்த அதே விதத்துல தான் கொண்டு போறேன். பட் ஆனா இதுக்கான எஃபர்ட் நீங்க தான் கொடுக்கணும். நான் வந்து சொல்லி கொடுக்கறது தான் என்னோட வேலை. எவ்வளவு டீப்பா சொல்லி கொடுக்க முடியுமோ அவ்வளவு டீப்பா அழகா சொல்லி கொடுத்துருவேன். அதை கரெக்டா ஃபாலோ பண்ணி அதை கரெக்டா எப்படி ஒர்க் ஆகுது போகுது, அது கான்செப்ட் என்ன, எந்த இடத்துல செக் பண்ணணும், எப்படி வேலை செய்யுது, நீங்க தான் அதை வந்து டயக்னோஸ் பண்ணணும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஆதி காலத்துல என்ன சொல்லுவாங்க, அவன் கோடு போட்டா நான் அதுல ரோடே போடணும்னு ஆசைப்படுவேன். அவங்க கோடு உண்மை, நீ கோடு மட்டும் கீச்சு போடு, நான் அதுல ரோடு போடுறேன்னுவாங்க. அந்த மாதிரி நீங்க உங்களுக்கு நான் கரெக்டா ஸ்கீமேட்டிக்னா என்ன, செல்போன்னா என்ன, ஐசினா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, எந்த செக்ஷனை செக் பண்ணணும், எப்ப சிபி ரீபால் பண்ணணும், எப்ப இஎம்எம்சி ரீபால் பண்ணணும், பவர் ஐசி சேஞ்ச் பண்ணணுமா பண்ணக்கூடாது, ஆடியோ ஐசி சேஞ்ச் பண்ணணுமா பண்ணக்கூடாதா, ஸ்பீக்கர்ல ஃபால்ட் இருக்கா, கெப்பாசிட்டர்ல ஃபால்ட் இருக்கா, இண்டக்டர்ல ஃபால்ட் இருக்கா, இன்புட் செக்ஷன்ல ஃபால்ட்டா, அவுட்புட் செக்ஷன்ல ஃபால்ட்டா, கம்யூனிகேஷன் லைன்ல ஃபால்ட்டா, சீரியல் டாட்டா கிளாக் போட்டோ கால்ஸ்ல ப்ராப்ளமா, எதனால ரீஸ்டார்ட் ஆகுது, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு சொல்லிட்டு தான் வரேன் ஸ்டார்டிங்ல இருந்தும். இது எல்லாத்தையும் மைண்ட்ல ஏத்தி கரெக்டா அது என்ன பண்ணணும், போர்டுல அப்பீல் பண்ண வேண்டியது உங்களோட கடமை. சரிங்களா? சரி, ஓகே, கான்செப்ட் போயிடலாம் வாங்க. நல்லா இப்ப ஜூம் பண்ணி காமிக்கிறேன். மைக் விடிடி இருக்குது இல்ல? அப்ப இது என்ன அர்த்தம், மைக்கோட பயாஸ் கூட வந்து சேருதுங்களா, சம்பந்தப்பட்டிருக்கா இல்லைங்களா? சொல்லுங்க, எல்லாருக்கும் வாய்ஸ் கேக்குதா? கேக்குது சார். கேக்குது சார். ஓகே, சம்பந்தப்பட்டிருக்குதா இல்லைங்களா? ம். சொல்லுங்க. சார் பட்டிருக்கு. இப்ப இப்படி சார். சம்பந்தம் இருக்கு. ஆனா இப்ப ஒரு விஷயம், சம்பந்தம் இருந்தாலும் இங்க இன்னொரு விஷயம் இருக்குதே. அப்படியே இப்ப அந்த லைனுக்கு போறோம். மேல இருந்து நல்லா கவனிச்சு பாருங்க. ஜூம் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்றேன். பாருங்க, சம்பந்தம் இருந்தாலும் இதோட வால்டேஜஸ்னா 3.3 வால்டேஜஸ். மைக்கோட பயாஸோட வால்டேஜ்னா 2.7 வால்டேஜ். நடுமத்துல மீதி இருக்கிற வால்டேஜ் என்ன சார் ஆச்சு, எப்படி இது டிராப் ஆச்சு? இப்ப இது ஒரு விஷயம் இருக்குல்ல. ஏன்னா சம்பந்தம் இருக்குன்னு நீங்க சொல்லிட்டீங்க, நானும் உங்களுக்கு சம்பந்தம் இருக்குன்னு நிரூபிச்சிட்டேன். அடுத்த ஒரு கொஸ்டின் உங்களுக்கே தோணும்ல, என்ன சார் அது 2.7 வால்டேஜஸ் அவுட்புட் ஆகுது, ஆனா நீங்க சொல்ற வால்டேஜ் 3.3 இருக்குது, இது எப்படி பாசிபிள்? அப்ப அங்கேயும் எனக்கு 3.3 தானே வரணும். என்ன வரணும், அங்கேயும் 3.3 தானே வரணும். இதுக்குதான் உங்களுக்கு கத்து கொடுத்தது வால்டேஜ் டிவைடர். இப்ப யோசிச்சு பாருங்க, வால்டேஜ் டிவைடர் இருந்தா அந்த 2.7 வருமா வராதா? சொல்லுங்க எல்லாரும், சொல்லுங்கப்பா. வரும் சார். வரும் சார். வரும் சார். வரும் வரும் சார். சார். வரும் சார். இப்ப ஐசிக்குள்ள பண்ணா இருக்கு வால்டேஜ் டிவைடர். அப்படின்னா ஏ மைக் VDD2ன்னா வால்டேஜ் ட்ரைன் டு ட்ரைன். அப்படி இல்லைன்னா என்ன இருக்கு, மோஸ்பேட். மோஸ்பேட் வச்சு டிராப் பண்ணி கொடுக்கலாம். டிவைடர் இல்லைன்னா மோஸ்பேட், இது ரெண்டுல ஒண்ணுதான் இங்க வேலை செய்யுது. ரொம்ப சிம்பிள் லாஜிக். அப்ப அந்த லாஜிக் என்ன தெரியணும், அடிமட்ட லெவல்ல எப்பயுமே உங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்லியிருக்கேன், பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் பில்டிங் எவ்வளவு பெரிய பில்டிங் இருந்தாலும் நம்ம கட்ட முடியும். நம்ம பெருசா எப்படி எல்லாத்தோட ஹைட்டா பில்டிங் கட்டிட்டோம்னா பேஸ்மெண்ட் வீக்கா இருந்துச்சுன்னா ஒரே குழுக்குல என்ன ஆயிடும், சாஞ்சிரும். அதுதான் இப்ப விஷயமே. நான் இல்ல சார் எல்லா போனையும் ஐசி மாத்திருவேன், சிபி ரீபால் பண்றோம், எல்லாமே பண்ணிடுவோம் அப்படின்னா அது நம்ம எப்பயுமே டெக்னீஷியன் நம்ம ஒத்துக்கவே கூடாது ஒரு நாளும். டெக்னீஷியன் யாருன்னா சீக்வன்ஸ், அதே மாதிரி ஒவ்வொரு செக்ஷனும் நுணுப்பா அழகா தெளிவா எனக்கு இப்படிதான் ஒர்க் ஆகுதுன்னு தெரியும் பாரு, அவங்கதான் டெக்னீஷியன் ஏத்துக்க முடியும். மத்தவங்களை யாரையும் ஏத்துக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, இந்த ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு. அப்ப இந்த லைன் எல்லாம் கொடுத்துருக்காங்களா, இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, இன்புட் அவுட்புட் இந்த செக்ஷன் எதுவுமே அதுல விஷயம் இருக்காது. ஃபர்ஸ்ட் விஷயம். சரிங்களா? இப்போ ஓகே, மைக் செக்ஷன் இப்ப உங்களுக்கு புரிஞ்சிச்சு.
மைக் செக்ஷன் புரிஞ்சிச்சுங்களா? எதனா டவுட் இருக்குங்களா? சொல்லுங்கப்பா, புரிஞ்சிச்சா? டவுட் இருக்கா? ஓகே சார். புரியுது ஓகே சார். சார். புரியுது சார். ஓகே. சொல்லுங்கப்பா, டக்கு டக்குன்னு சொன்னாதானே அடுத்தது போக முடியும். அடுத்தது சொல்றேன். அடுத்தது இப்ப ஆம்பிளிஃபையர். இப்போ இன்னும் நான் காம்யூனிகேஷன் லைன்லாம் சொல்லல. ஒன்லி இப்ப செக்ஷன் சொல்றேன். ஏன்னா எப்பயுமே நம்ம ஃபர்ஸ்ட் செக்ஷன் தான் செக் பண்ணணும். எடுத்தோடனே சிபியை டார்கெட் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்பயே சில போன் இப்ப அதிகபட்சமா சாம்சங் போனை பொறுத்த அளவுக்கு என்னன்னா சிபி ரீபில் பண்ணா போன் ரெடி ஆயிடுது. 70% போன் ரெடி ஆயிடுதுன்னு வச்சுக்கலாம். இல்லைன்னா லைன்ல ட்ராக் கட் ஆகுது. அந்த ட்ராக் என்ன பண்றோம்? போர்டு நல்லா சுரண்டியா ஜம்பர் அடிச்சாலும் ரெடி ஆயிடுது. பட் இங்க விஷயம் என்னன்னா சிபி ரிபல் பண்ணி போன் ரெடி ஆகல. அந்த 30% போன், இந்த 30% போன் தான் யாரு கரெக்டான டெக்னீஷியன் தீர்மானிக்கிறது. புரியுதுங்களா? 70% போன் சிபி ரிபல் பண்ணவே ரெடி ஆயிடுதுங்க. எப்படி? 70% போனு CPU சென்ட்ரல் பர்சஸ் யூனிட், அதுதான் சிபியூன்றது. ஏன்னா அதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கூட எனக்கு எவ்வளவு பேருக்கு தெரியாம இருக்கும். சென்ட்ரல் பர்சஸ் யூனிட், அதுதான் சிபியூ. ஓகேங்களா? இப்ப இந்த சிபியூல சிபியூ 70%, எத்தனை பர்சன்டேஜ்? 70% போன் சிபியூ ரீபல் பண்ணாவே ரெடி ஆயிடுது. மீதி 30% போன் தான் இருக்கு சிபியூ மத்த எது பண்ணாலும் ரெடி ஆகாம இருக்கு. அப்ப இந்த 30% போன் ரெடி பண்றாங்க பாத்தீங்களா, அவங்க தான் இங்க வந்து என்ன வராங்க? டெக்னீஷியனா வராங்க. 70% போன் ரெடி பண்றாங்க பாத்தியா, இவங்களை டெக்னீஷியன் நம்ம சொல்லக்கூடாது. என்ன தெரியுமா இது அர்த்தம்? இப்போதைக்கு அவங்க வேலை நடக்குது, அவ்வளவுதான். மீதி இந்த 30% போன் அவங்க கிட்ட போச்சுன்னா ஒரு காலமா அவங்க கிட்ட ரெடி ஆகாது. ஃபர்ஸ்ட் அதை அவங்க பார்க்க கூட மாட்டாங்க. ஏன்னா அவங்களை பொறுத்தவரைக்கும் நான் அடுத்தது சிபி நம்ம ரீபால் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். சிபி ரீபால் பண்ணா போன் ரெடி ஆகுதா, அவ்வளவுதான். அவங்களோட கான்செப்ட் இடத்துல அப்படியே போய்கிட்டே இருக்கணும், மேல மேல போய்கிட்டே இருக்கணும். இதை பத்தி இந்த 30% இதெல்லாம் இல்ல. ஆனால் இனி வருங்காலத்தில் நான் சொல்றது நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இனி வருங்காலத்தில் 30% போனு தான் நீங்க சிபி செக்ஷன் கிட்டே போக முடியும். 70% போனு இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, ட்ராக்கு, சீக்வன்ஸ், லைனு, ஒரு வால்டேஜஸ், இத சுத்தி தான் வந்தாகணும். அப்ப நீங்க மட்டும்தான் டெக்னீஷியன் தைரியமா சொல்ல முடியும். இப்ப அவங்க மட்டும்தான் டெக்னீஷியன் அவங்களுக்கு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க, நினைச்சுன்னு தான் இருப்பாங்க நம்மளால எல்லாம் முடியும்னு. அந்த சிபிஐ ரிவல் பண்ண தெரிஞ்சா நீங்க என்ன பண்ணலாம்? 99% ஆயிடுவீங்க. அவங்க அந்த 70%ல நிப்பாங்க. இதான் அவங்களுக்கு நமக்கும் இருக்கிற வித்தியாசங்கள். ஓகே ஓகே, வாங்க அடுத்தது. இப்ப எங்க போறோம்? ஸ்பீக்கருக்கு. ஓகேங்களா? ஸ்பீக்கருக்கு நம்ம ஆம்பிளிஃபையர் ஐசி கிட்ட போலாம். ஆம்பிளிஃபையர் ஐசி கிட்ட ஃபர்ஸ்ட் நம்ம ரெண்டு விஷயத்தை நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸ்பீக்கர் இங்க இருக்கு. ஸ்பீக்கர் பாசிட்டிவ், நெகட்டிவ். இது எங்க போகும்? B2B கனெக்டருக்கு போகும். ஏன்னா எங்க இருக்கு? கீழே இருக்குது, சப்போர்ட்ல இருக்கு ரிங்கர், அதனால. அடுத்தது நெக்ஸ்ட். ஓகேங்களா? இது வரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு விஷயம், இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். ஸ்பீக்கர் நீங்க எப்பெல்லாம் ஆன் பண்றீங்கன்னா கூட வால்டேஜஸும் வரும். 3.0ல இருந்து 5 வால்டேஜஸ் கூட வரலாம். ரெண்டுத்துலயுமே. சார் வால்டேஜ் வந்தா தீஞ்சிருமே சார். அந்த வால்டேஜ் தான் உங்களுக்கு சவுண்டே ஜெனரேட் பண்ணி கொடுக்குது. வேணா ஒரு தடவை என்ன பண்றீங்க, ஏன்னா ஒரு சாங்ஸ் இதெல்லாம் ப்ளே பண்ணிட்டு ஸ்பீக்கர் எடுத்துருங்க, அங்க வால்டேஜ் செக் பண்ணி பாருங்க வருதா வரல. நீங்க செக் பண்ணி பாத்துருக்கீங்களா? அப்படின்னா சொல்லுங்க யாருன்னா. செக் பண்ணிருக்கீங்களா? வால்டேஜ் வந்துச்சுங்களா? எவ்வளவு வால்டேஜ் வந்துச்சு? எவ்வளவு வந்துச்சு வால்டேஜ்? ஒரு 3 to 5 குள்ள வரும் சார். அதுதான் இப்ப நானும் சொல்றேன், 3 to 5 குள்ள ஒரு வால்டேஜ் வரும். இன்னும் எவ்வளவு பேருக்கு இதுல தெரியாது, இல்ல வால்டேஜ் வருதா வரல. டயோடு வேல்யூ செக் பண்ணுவாங்க. டயோடு வேல்யூ செக் பண்ணும்போது சம் டைம் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, இது கூட கெப்பாசிட்டர் கொடுத்துருவாங்க. எது கூட? இது கூட இங்க பொட்டேஷனுக்கு 2 கெப்பாசிட்டர் கொடுத்துருவாங்க. அப்ப என்ன ஆகும்? இந்த டயோட வேல்யூ இங்க வந்துரும். இது இங்க ஓபன் சர்க்யூட்டா இருக்கலாம், இல்லன்னா இங்க கூட இது ஓபன் சர்க்யூட்டா இருக்கலாம். சரி, இல்ல டயோட வேல்யூ இங்க வந்து என்ன கொடுக்கல, இதே கொடுக்கல. என்ன கொடுக்கல? டயோடு கொடுக்கல. ஆனா ஐசிக்குள்ளார கொடுத்துருக்கலாம். அப்ப இங்க டயோடு வேல்யூ வரும்.
அவங்கள பொறுத்தவரை டயோடு வேல்யூ வந்துருச்சுன்னா நல்லா இருக்குது, சூப்பரா இருக்குது, அருமையா இருக்குது, வேலை செய்யுதுன்னு அர்த்தம். ஆனா நம்மளை பொறுத்தவரைக்கும் டயோடு வேல்யூ வந்தாலும் இதுல பிரச்சனை இருக்குதுன்னு தான் அர்த்தமே. இல்ல நம்மளுக்கு என்ன அந்த வால்டேஜ் வரணும், இன்னும் எவ்வளவு விஷயங்கள் இன்னும் செக் பண்றது இருக்கு. அதான் நான் சொன்னல நேத்திக்கு, நீங்க அது வந்து டயக்ராம்ல நான் சொன்னது சும்மா ஒரு இதுதான். நாளைக்கு கிளாஸ்ல உங்களுக்கு மொத்த செக்ஷன் ஈஸியா புரிஞ்சிடும்னு. ஓகேங்களா? இப்ப இது வந்து இதாகி போச்சு. இப்ப இந்த ஆம்பிளிஃபையர் ஐசிக்கு கோட்டாக் ஐசிக்கு சம்பந்தம் இருக்கா சார்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு போர்டுல சம்பந்தம் இல்ல. சில இதுல சம்பந்தம் இருக்கும், சில இதுல சம்பந்தம் இல்ல. ஏன்னா இதுக்கு இன்புட் அவுட்புட்டுக்கு ஒன்லி சிபி தான் காரணமே. இங்க அவுட்புட் இருக்கும்போது இங்க இன்புட் 2 லைன் வரும். எதுல இருந்து? கோட்டாக் ஐசில இருந்து நடுமத்துல வச்சு. அந்த லைன் இதுல இல்ல. டேட்டா என்ன எடுத்துக்குது? சிபி எடுத்துக்குது பொறுப்பை. இப்ப இதுக்கு நமக்கு வால்டேஜ் தேவைப்படும். ஏன்னா இதெல்லாம் நம்ம சொன்னோம்ல, ஒரு விஷயத்த இன்னும் கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். சார் 3 to 5 வால்டேஜ் சொல்றீங்க. நம்மளுக்கு விபிஆர் லைன் என்ன வருது? விபிஆர் லைன்ல 3.7ல இருந்து 4.2க்குள்ள ஒரு வால்டேஜ் தான் வருது. அப்ப அதுல 5 வால்டேஜ் எப்படி சார் பூஸ்ட் ஆகுது? இது எப்படி இது பாசிபிள்? எப்படி பாசிபிள்னா, ஒரே ஒரு மாஸ்பெட் உங்களுக்கு நான் மாஸ்பெட் இது இண்டக்டர் கிளாஸ்ல நான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். பூஸ்ட் எப்படி ஆகும், பக் வால்டேஜ் எப்படி வருது, பூஸ்ட் வால்டேஜ் எப்படி வருதுன்னு ஞாபகம் இருக்கா? பேசிக் கிளாஸ் ஞாபகம் இருக்குங்களா இல்லைங்களா? இருக்கு சார். பிடபிள்யூஎம் சிக்னல் வழியா பண்ணல, காயில் குறுக்கில் பூஸ்ட் போகும். அந்த மாதிரி ஐசிக்குள்ளார சில விஷயங்கள்லாம் நடக்கும். இதெல்லாம் ஐசிக்குள்ளார இருக்குது. ஐசிக்குள்ளார இருக்குதுன்னு சொன்னா வச்சுக்க, எல்லாரும் என்னவாங்க? ஐசிக்குள்ளார என்னப்பா இருக்கு? பால் தான் இருக்கு, வேற என்ன இருக்குன்னு. ஏன்னா என்ன இவ்வளவு விஷயம் தெரியாதவங்க அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்களே, ஐசிக்குள்ள என்ன இருக்கு? பால்ஸ் தான் இருக்குன்னு. ஓகேங்களா? சரி, கூடவே இது சொல்லிடுறேன். இத பூஸ்ட் பண்றது யாருங்க? அது நம்ம எந்த செக்ஷன்ல சார் செக் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கான விஷயங்களும் இதுல இருக்கு. எந்த செக்ஷன் செக் பண்ணோம்? பூஸ்ட். போதுங்களா? தெளிவா உங்களுக்கு சொல்லிடுறேன். இருக்கா இல்லைங்களா? விபிஎஸ்டி என்ன அர்த்தம் அதுக்கு? நம்ம சார்ஜிங் செக்ஷன்ல என்ன செக் பண்ணுவோம்? பூட் கேபிள்ல பூட் கெபாசிட்டர்ல சாரி பூட் கெபாசிட்டர்ல பூட் கெபாசிட்டர் வால்டேஜ் செக் பண்ணுவோம் இல்லையா? 7 to 9 வோல்டேஜ் செக் பண்ணுவோம் சார். 7 to 9 வோல்டேஜ் அங்க எதனா ஏறிக்குதுங்களா உங்களுக்கு? இந்த மாதிரி இங்க வந்து பூஸ்ட் ஆகும் இதாகும் அப்படின்ட்டு ஆகுது இல்ல? அதே மாதிரிதான் 2 கெபாசிட்டர் கொடுத்துருக்காங்கல்ல, பிளஸ் டு மைனஸ்க்கு. எதுக்கு? இதுக்கு சவுண்ட். இதுக்கு நல்ல நாலேஜ், கரெக்டான விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா எதை வேணாலும் நம்மளால சாதிக்க முடியும். இதெல்லாம் உங்களுக்கு புரோனியா கிரோனியா இல்ல, எதையுமே எவனாலும் யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. யாரும் சொல்ல மாட்டாங்க இதெல்லாம். உங்களுக்கு வால்டேஜஸ் இப்படி வரும், அப்படி போகும், இப்படி செய்யும், அப்படி செய்யும் தான் உங்களால சொல்ல முடியும். ஐசி இப்படிதான் ஒர்க் ஆகுதுன்னு ஒரு நாளும் உங்களால சொல்ல முடியாது. இந்த ஐசியில எந்த ஐசியுமே ஒரு நாளுமே இப்படிதான் ஒர்க் ஆகணும் எந்த ஒரு டூலாலையும் சொல்ல முடியாது. யாரால மட்டும் கண்டுபிடிக்க முடியும்? கரெக்டான இருக்கிற டெக்னீஷியன், நல்ல நாலேஜ், நல்ல ஸ்கீமேட்டிக் ரீடிங். நம்மளால ஒரு செக்ஷன் சொல்ல முடியும் நினைச்சால். அதுக்கான எஃபர்ட் யார் கொடுக்கணும்? நம்ம தான் கொடுக்கணும். சரிங்களா? அடுத்தது வால்டேஜ். இந்த வால்டேஜ் இங்க வந்த உடனே இங்க ஆம்பிளிஃபையர்னு ஒரு வால்டேஜ் சென்ஸ் வால்டேஜ் வரும். இதுல என்ன சார் வால்டேஜ் வரும்? இதுலயும் 3.7ல இருந்து 4.2க்குள்ள தான் ஒரு வால்டேஜ் வரும். வேணா செக் பண்ணி பாருங்க இந்த கெபாசிட்டர்ல போயிட்டு. அடுத்தது 1.8 வால்டேஜ் பேரேஜ். இந்த 1.8 வால்டேஜ் அதிகபட்சமா ஷார்ட் ஆகுறது இந்த ஆடியோ ஐசில ஷார்ட் சர்க்யூட் ஆகும். அதுவும் சாம்சங் போன்ல அதிகபட்சமா நான் பார்த்திருக்கேன். A50s விட A50ல பார்த்திருக்கேன். அப்ப இது ஆகும். இது பிரச்சனை கொடுக்கும். ஓகேங்களா? இப்ப இந்த செக்ஷன் இது எல்லாம் போச்சுன்னா இப்ப கம்ப்ளைண்டா நம்மளுக்கு வந்து இப்ப என்ன ஆகணும்? செக் பண்றதுக்கு சீரியல் டாட்டா அண்ட் கிளாக் லைன் 1.8 வால்டேஜ் வித் சிக்னல். நான் வரும் 1.8 வால்டேஜ் வித் சிக்னல். இது எல்லாம் வரும். எதுல? சீரியல் I2C லைன்ல. I2C லைன் என்ன? இன்டர் இன்டிகிரேட்டட் புரோட்டோகால்ஸ் கண்ட்ரோல். இன்டர் இன்டிகிரேட்டட் கண்ட்ரோல் லைன் தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதை புரோட்டோகால்ஸ் சொல்லுவோம். இது வந்து கம்யூனிகேஷன் சொல்லலாம், எப்படின்னு சொல்லலாம், நம்மளோட விருப்பம் தான். ஆனா இது கண்டிப்பா வரணும். 1.8 வால்டேஜ் வித் சிக்னல்.
இதெல்லாம் டிஎஸ் உங்களுக்கு டிஎஸ் யூஸ் பண்றவங்க ஈஸியா இதெல்லாம் நம்ம ஃபால்ட் கண்டுபிடிச்சிடலாம். லேப்டாப்லாம் வந்து பாத்தீங்கன்னா 3.3 வால்டேஜஸ் வரும். சும்மா பர்ஃபெக்ட்டா அந்த இடத்துல ப்ராப்ளம் வரும். ஈஸியா சூப்பரா ரெடி பண்ணிடலாம் லேப்டாப் செக்ஷன்லாம். உண்மையிலுமே தான் சொல்றேன். லேப்டாப்லாம் ரொம்ப அருமையா இன்னும் 2 ஈஸியா செமையா இருக்கும். நீங்க செல்போன் ரெடி பண்றவங்க லேப்டாப்லாம் ரெடி பண்ணோமா நம்ம ரொம்ப ஈஸியா இருக்கும். மைக்ரோஸ்கோப் இதெல்லாம் தூக்கி அடி ஏர் கட்டு அழகா ஜம்முன்னு அழகா சூப்பரா அப்படி எல்லாமே பெருசு பெருசா இருக்கும். கம்போனன்ட்ஸ் மாத்துறதுல இருந்து எல்லாமே. ஆனா அது கத்துக்கிறது கஷ்டம், ரெடி பண்றது ஈஸி. செல்போன் வந்து பாத்தீங்கன்னா கத்துக்கிறது கஷ்டம், ரெடி பண்றது அதோட இன்னும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா என்னன்னா செல்போன் வேலை ஈஸியா கத்துக்கலாம் நினைச்சுக்கிறாங்க. எல்லாரும் இன்னும் ஐசி ரீபல் பண்ணாவே போதும்னு நினைச்சுக்கிறாங்க. இன்னும் விஷயம் இருக்குதுன்றது இனிமேல் தான் உணர போறாங்க. இனிமேல் வர போர்டு எல்லாம் ரெடி பண்ணும் போது தான் தெரியும். இனிமேல் வர கம்ப்ளைண்ட் அட்டன் பண்ண முடியலன்னு மொத்தம் தோணும். ஐயோ நம்ம என்ன பண்றது, இனிமேல் தான் எதனா ஒண்ணு பண்ணணுமே அப்படின்னு. சரி ஓகே. இதுக்கப்புறம் நம்ம எங்க போறோம்? சிபிக்கு. சிபிக்கு இது மொத்தமா இந்த லைன் எல்லாம் எங்க வருது கனெக்ட் ஆகுது? சிபி கூட கனெக்ட் ஆகும். இங்க பாருங்க எக்ஸோனோஸ் சிபி கொடுத்திருப்பாங்க. எக்ஸோனோஸ் 9611 வித் ரேம் இதுக்குள்ளதான் இருக்குது. பாப் அப் ரேம் ரேம் செக்ஷன்லாம் இன்னும் எவ்வளவு பேருக்கு இன்னும் எவ்வளவு விஷயங்கள் இன்னும் புரியாம இருக்கு. I2S3 கம்யூனிகேஷன் ஸ்பீக்கருக்கு ஓகேங்களா. இது வந்து இது மொத்த லைனுமே நீங்க செக் பண்ணணும். ரிவர்ஸ் பை அண்ட் ஃபார்வர்ட் பை டயோட் வேல்யூ 350 இருந்து 600க்குள்ள வரும். எப்படி செக் பண்றது, எந்த மெத்தட்ல செக் பண்றது, நான் என்ன சர்ச் செய்து அது உங்களுக்கு கரெக்டா தெரியணுமா, கரெக்டா இல்லைன்னா புரியணுமா? கரெக்டா தெரியணும்னா ரொம்ப பெரிய விஷயம் இல்லைங்க. சிபி செக்ஷன்ல ப்ராப்ளமா எனக்கு ஐசி செக்ஷன்ல ப்ராப்ளமா? உங்களுக்கு சிபி எடுத்து ரீபல் பண்றது கஷ்டமா இல்லைன்னா இந்த ஆம்பிளிஃபையர் ஐசி எடுத்து ரீபல் பண்றது கஷ்டமா? சொல்லுங்க சொல்லுங்கப்பா, எது கஷ்டம்? சிபி எடுத்தேன் சார், சிபி எடுத்து. சிபி அப்ப சிபி எடுக்கிறது கஷ்டம் அப்படின்னா அப்ப ஆம்பிளிஃபையர் ஐசி நம்ம எடுத்துடலாம். இது ஈஸி. ஒண்ணு கஷ்டம்னா ஒண்ணு ஈஸி தானே. எடுத்துட்டுனா அப்ப இதோட டயோட் வேல்யூ என்ன ஆயிடுச்சு, கட் ஆயிடுச்சு. கட் ஆனா இது டெஸ்ட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. 1 2 3 4 3 டெஸ்ட் பாயிண்ட்ல டயோட் வேல்யூ செக் பண்ணுங்க. 4 இருக்கும், சாரி 4 டயோட் வேல்யூலும் 4 டெஸ்ட் பாயிண்ட்லயும் டயோட் வேல்யூ செக் பண்ணுங்க. ரிவர்ஸ் பை அண்ட் ஃபார்வர்ட் பை சேம் டயோட் வேல்யூ வரக்கூடாது. 350 வருதுன்னா 350 வரக்கூடாது. 500னா 500 வரக்கூடாது. சேம் டயோட் வேல்யூ வந்துச்சுன்னா லீக்கேஜ், சிபியூ ரீபல் பண்ணணும். டைரக்டா சிபியூக்கு போகணும், வேற வழியே இல்ல. வேற நடுமத்துல கம்போனன்ட்ஸ் இருக்காது, இது இருக்காது, அது இருக்காது. சிபியூ ரீபல் பண்ணி வச்சு இது சரியா வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஐசி நீங்க பிக்ஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பிக்ஸ் பண்ண கூடாது. பாருங்க எதனால சிபியூ ரீபல் பண்ணணும் அப்படின்றதே விளக்கத்தை சொல்றேன். ஏன்னா இன்னமும் சிபியூ ரீபல் பண்றது சரி ப்ராப்ளம் சால்வ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். அது என்ன நான் சொல்றேன்னா இப்பயும் 70% தான் இன்னும் வச்சுக்கேன், மீதி 30% ரெடி பண்றதுதான் இங்க இருக்கிறது ரொம்ப ரொம்ப டஃப். அந்த டஃப்பானது நம்ம கத்துக்கணும்னா ஈஸியானது ஆட்டோமேட்டிக்கா ஓடி வந்துடும் நம்மளுக்கு. சொல்லுங்க நீங்களே நினைச்சு பாருங்க. இப்ப டஃப்னு நம்ம சொல்றோம் எல்லாம் சிபி ரீபல் பண்றது. இப்ப சச்சின் 100 ரன் அடிக்கிறாரு சரிங்களா. அப்படியே நம்ம சச்சின் டெண்டுல்கர் இருக்காருல்ல 100 ஏன்னா இது வரைக்கும் 100 ரன் அடிச்சு அந்த மேட்சுமே அதிகமா ஜெயிச்சது இல்லை இந்தியா. அதனாலதான் நான் சொல்றேன். அவரை நம்ம தப்பா சொல்லக்கூடாது. தெரிஞ்சு அவர்தான் வந்து கிரிக்கெட்டோட கடவுள்ன்றாங்க ஓகேங்களா. அப்படின்னும் போது ஆனா உண்மையிலுமே அவர் எப்பெல்லாம் செஞ்சுரி அடிக்கிறாரோ அப்பெல்லாம் இந்தியா தோத்துருது அதிகபட்சமா. 99% தோத்தது இருக்கும், ஏன்னா 1% தான் ஜெயிச்சிருக்கும். இப்ப 100 ரன் சச்சின் அடிச்சிட்டாரு. இப்ப 8 பாலுக்கு 20 ரன் அடிக்கணும். இங்க யுவராஜ் சிங் இருக்காங்க, தோனி இருக்காங்க, ரெய்னா இருக்காங்க. இப்ப 8 பால்ல 20 ரன் அடிக்கிறவங்க வந்து கெத்தா இல்லைன்னா 100 ரன் அடிச்சுங்க கெத்தா? சொல்லுங்க ஃபைனலா சொல்லுங்கப்பா. சைலண்டா இருந்தா எப்படி? வாய்ஸ் கேக்குதுங்களா, கேக்கலையா? இதுல யாரு இப்ப கெத்து? இப்ப அந்தாண்ட சைடு இருக்குது. இப்ப வந்து யுவராஜ் சிங், தோனி இந்த மாதிரி இருக்காங்க வச்சுக்க. இந்தாண்ட சச்சின் நிக்கிறாரு. அவர் ஆல்ரெடி டயர்ட் ஆயிட்டாரு. 100 ரன் அடிச்சு தூக்கி அடிக்கிறது கஷ்டம், ஓடி ஓடி. இப்ப 8 பாலுக்கு 20 ரன் அடிக்கணும். பேட்டிங்ல இப்ப வந்து பாத்தீங்கன்னா யுவராஜ் சிங் இருக்காருன்னு வச்சுங்க. இப்ப 2 பேர்ல இப்ப யாரு கெத்துன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அவரு 100 ரன் அடிச்சது கூட இப்ப இங்க பெரிய விஷயம் இல்ல. 100 ரன் அடிச்சு நம்மளுக்கு என்ன ஆகணும்? 100 ரன் அடிச்சாலும் மேட்ச் ஜெயிக்கணும். அப்ப அந்த மேட்ச் ஜெயிக்கணும்னா 8 பாலுக்கு 20 ரன் அடிக்கணும். அந்த 8 பாலுக்கு 20 ரன் அடிக்கிறப்ப அவர் 6 பால்ல ஒரே ஓவர்ல 20 ரன் அடிச்சிட்டாரு ஓகேங்களா. இப்ப
இப்ப சச்சின் என்ன சொல்றாரு, சூப்பர் பாட்டு போவாங்க. அப்ப மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் யாருமோ அவங்களதான் யோசிப்பாங்களா வச்சு, என்னதான் நம்ம ஸ்கோர் அடிச்சுட்டு போனாலும் அந்த மேட்ச் தோத்துச்சுன்னா மேன் ஆஃப் த மேட்ச் அவருக்கு கொடுக்க மாட்டாங்க. யாரு ஜெயிச்சாங்களோ அவங்க தான் கொடுப்பாங்க. இப்ப இந்த மேட்ச் ஜெயிச்சதால மேன் ஆஃப் த மேட்ச் ஒன்னா சச்சினுக்கு கொடுக்கலாம். ஆனா இது ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் யாரு? நம்மளோட யுவராஜ் சிங். அந்த மாதிரிதான் இப்ப சிபி ரீபால் பண்றது எல்லாமே வந்து 70% ரீபால் பண்ணி எல்லா போனும் ரெடி ஆகுது அப்படின்னா, நீங்க இப்ப 30% இருக்குன்னா நீங்க கவலைப்படவே தேவையில்ல. நீங்க இப்ப கெத்தா இருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்ப ரிட்டையர் ஆயிட்டாருல இப்ப சச்சின் டெண்டுல்கர். ஓகேங்களா? இப்ப இதே தோனி வந்து பாருங்க, அவர் விளையாடுறத இப்ப அதிகமா அதை விட வயசு அதிகமா விளையாடுகிறாரு. ஏன்னா அந்த அளவுக்கு இப்ப அவருக்கு அனுபவம். அதே மாதிரி அவங்க அனுபவம் பேசணும் அதுக்கப்புறம். சச்சின் எத்தனை 19 வயசுல இருந்து ரொம்ப சின்ன வயசுல இருந்து விளையாடி ரிட்டையர் ஆயிட்டாரு. அந்த மாதிரிதான் கிரிக்கெட் மாதிரிதான் நீங்க இதுவும் நினைச்சுக்கீங்க. என்னைக்குமே நம்ம மட்டும்தான் ஜெயிச்சுன்னு இருப்போம்னு. எதிர் டீமும் ஜெயிக்கும். அதனால இன்னைக்கு வந்து நீங்க நம்ம சர்க்கிட் லெவல்ல போயிட்டோம். அதனால நம்மளால என்ன ஆகல, டக்குன்னு போன் ரெடி ஆகல அப்படின்னா நீங்க ஆல்மோஸ்ட் என்ன பண்றீங்க, சிபி இபி எல்லாம் ரீபால் பண்றீங்க. இப்ப சர்க்கிட் லெவல் தெரியும் போது இன்னும் 2 ஈஸி ஆயிடும். டக்கு 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 டக்குன்னு போனை ரெடி பண்ணலாம். ஏன்னா ரெண்டுமே தெரிஞ்சு போச்சுன்னா நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன்ல, ரெண்டுமே நம்மளுக்கு வந்துருச்சுன்னா 99% நம்ம ஒரு லெவலுக்கு டெக்னீஷியனா ஆயிட்டோம். ஆனா உடனே ஆயிட முடியாது. பிராக்டிக்ஸ், செக்ஷன், அதுக்கான போன் வரப்பெல்லாம் நீங்க ரெடி பண்ணணும். செக்ஷனை செக் பண்ணணும், ஸ்கீமேட்டிக் ஓபன் பண்ணணும், ஆர்டர் ஸ்டேஷன் தூக்கி குப்பையில போட்டுறணும். ஸ்கீமேட்டிக் இருந்துச்சுன்னா ஸ்கீமேட்டிக் தான் ஓபன் பண்ணணும். ஸ்கீமேட்டிக் இல்லைன்னா ஆர்டர் ஸ்டேஷன் பாருங்க, பிட் மேப்பை பாருங்க, மத்த செக்ஷன் போங்க. எதுவுமே இல்லைன்னா ஸ்கீமேட்டிக் வேற எதனா ஒரு ஐசி வச்சு எல்லாம் ட்ரேஸ் அவுட் பண்ணுங்க, மல்டிமீட்டர் கையில் எடுங்க. இந்த மாதிரி எவ்வளவு விஷயம் இருக்கு. அந்த மாதிரி விஷயத்த நீங்க செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆயிடுவீங்க. சரி, ஓகே. இப்ப இந்த ஐசி எல்லாத்தையும் நம்ம சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா எதனா ஒண்ணு வரல அப்படின்னா பை சான்ஸ் எதனா ஒண்ணு வரலன்னா நம்ம சிபி ரீபால் பண்ணணும்னு சொல்றோம். இப்ப சிபி ரீபால் பண்ணி ரெடி ஆயிடுச்சுன்னா அடுத்து இந்த ஐசி பிக்ஸ் பண்றீங்க. அதுக்கப்புறம் 99% ஒர்க் ஆகுறது யாராலுமே தடுக்க முடியாது. தலையிட்டு அது ஒர்க் ஆகி தான் ஆகணும். ஏன்னா செக்ஷன் எல்லாம் கரெக்டா இருக்கு. ஆடியோ ஐசி நல்லா சிபி ரீபால் பண்ணீங்க, அது சரியாச்சு. ஆடியோ ஐசி நல்லா இருந்தாலும் ஒர்க் ஆகணும். அப்படி நல்லா ஒர்க் ஆகலையா ஆடியோ ஐசி ஒரு தடவை சேஞ்ச் பண்ணி பாத்துருங்க. ஆடியோ ஐசி சேஞ்ச் பண்ணி ஒர்க் ஆகலைன்னா எதனா ஒரு செக்ஷன்ல ஃபால்ட் இருக்கணும். 1I2 செக்ஷன் இந்த மாதிரி வால்டேஜ் லெவல் செக் பண்ணுங்க. எங்கன்னா ப்ராப்ளம் இருக்கா இல்லையா, இந்த கெப்பாசிட்டர் சிங்கிள் கெப்பாசிட்டர் கொடுத்துருக்கதே செக் பண்ணுங்க. கெப்பாசிட்டர் எப்பனா ஷார்ட் சர்க்கிட் ஆகும், பூஸ்ட் ஆகும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அப்ப இத நம்ம செக் பண்ணணும். இத செக் பண்ணணும். ஏன்னா இன்னமும் என்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் ஃபோன் பண்ணி கேட்டாரு, சார் நான் 10 தடவை நான் ஐசி ரீபால் பண்ணிட்டேன் சார். நம்ம ஸ்டூடெண்ட் இல்ல, இன்னொருத்தவங்க, இன்ஸ்டியூட் பேர் சொல்ல விரும்பல. அப்ப நம்ம ரொம்ப சிம்பிளா சொன்னோம், இல்லங்க நீங்க செக்ஷன் எல்லாம் செக் பண்ணுங்க அப்படின்னும் போது அப்புறம் செக்ஷன் எல்லாம் செக் பண்ணி எல்லாத்தையும் எல்லாம் பார்த்து சரி நீங்க கெப்பாசிட்டர் சுத்தி செக் பண்ணி பாரும்போது ஒரு கெப்பாசிட்டர் ஷார்ட். இப்போ ஏன்னா ஆடியோ செக்ஷனை பொறுத்த அளவுக்கு கெப்பாசிட்டர் ஷார்ட் ஆச்சுன்னா போன் டெட் ஆகணும் அவசியமே இல்லை. இது செக்ஷன் வேற. இது எப்போ உங்களுக்கு நீ சவுண்ட் கேட்க போறீங்களா அப்ப மட்டும் தான். சரி, ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு என்ன வந்துச்சு, ரிங்கர் செக்ஷன் எல்லாம் புரிஞ்சுச்சுங்களா? ஏதாவது டவுட் இருக்கா அதுல? எல்லாம் புரிஞ்சுச்சாப்பா? டவுட் என்ன இருக்கு அதுல? புரியுது 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 சார். ஓகே, அடுத்து இப்போ ஏர் ஸ்பீக்கர் எங்கப்பா? கோட்டா கைசி பக்கத்துல நினைச்சது இருக்கா? ஏர் ஸ்பீக்கர் இருக்கு பாருங்க, இதே பாருங்க, ஏர் ஸ்பீக்கர். மோன் பாசிட்டிவ் நெகட்டிவ் அண்ட் ஏர் ஸ்பீக்கர். இது எப்படி சார் ஒர்க் ஆகுது? இதுக்கு என்ன கான்செப்ட்? டபுள் கிளிக் பண்ணியாச்சு, நெக்ஸ்ட் கொடுக்குறோம். இதை வந்துச்சு பாருங்க, ரெண்டு இதுல நடுமத்துல வந்து பாத்தீங்கன்னா 0 ohm இண்டக்டர் யூஸ் பண்ணிருப்பாங்க, இதே யூஸ் பண்ணிருக்காங்க. பாத்தீங்களா? இதுதான் நான் சொன்னேன். எவ்வளவு பேருக்கு என்ன மேட்டர்னா விஷயம் தெரியாம எவ்வளவு பேர் இன்னும் செல்போன் ஃபீல்ட்ல இன்னும் பிகினர் பாவம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இன்னும் தெரியல. விஷயம் என்னன்னா இதே பாருங்க, இங்க இப்போ ஒரு லைன் இருக்கு, இங்க ஒரு லைன் இருக்கு. இந்த லைன் இங்க இருந்து போகுது. இது வந்து 0 ஜம்பர் அடிச்சு கூட போயிடலாம். இதுவும் ஜம்பர் அடிச்சு கூட நேரா போயிடலாம். இப்ப டயோடு வேலி செக் பண்றாங்க. இங்க வந்து பாருங்க, இங்க ஒரு ஜெனரல் டயோடு யூஸ் பண்ணிருக்காங்க. இப்ப ஜெனரல் டயோடு யூஸ் பண்ணும்போது இங்க டயோடு வேலி காமிக்கும். இந்த லைன் இங்க ஓபன் சர்க்கிட் ஆனாலும், இப்ப இங்க ஐசிக்கு தான் இங்க கட் ஆனாலும், இதுல போயிட்டு இங்க நடுமத்துல வந்து என்ன ஆயிடுச்சு, கட் ஆயிட்டு இங்க இருந்து இந்த ஐசில இருந்து இப்ப லைன் வந்தாலும் நடுமத்துல இப்ப கட் ஆயிடுச்சு. கட் ஆயிடுச்சுன்னா இப்ப இந்த ஜெனரல் டயோடு வேலி காமிக்குமா காமிக்காதா? சொல்லுங்க பாக்கலாம். கரெக்டா ஆன்சர் சொல்லுங்க சார். ஜெனரேட் வேல்யூ காமிக்குமா காமிக்காதா? புரியல சார் ஆ ரிவர்ஸ் பயஸ்ல காட்டாது சார். இந்த இடத்துல மேக்ஸிமம் காட்டாது சார். ஆமா, ரிவர்ஸ் பைல காமிக்காது, காமிக்கும். ஃபார்வர்ட் பைல காமிக்காது.
ஆமாங்க சார். அப்ப அப்ப என்ன நினைச்சுக்குவாங்க, அந்த லைன் ஓகே நினைச்சுக்குவாங்க. நினைப்பாங்க நினைக்க மாட்டாங்களா? எந்த ஷாட்டும் இல்ல, சூப்பரா இருக்குதுன்னு. உண்மையா இல்லைங்களா? மைக் மீட் பண்ணுங்க. அங்க பேசுறாங்க பாருங்க. மைக் மீட் பண்ணுங்க. வாய்ஸ் கேக்குது பாருங்க. மைக் மீட் பண்ணுங்க. இப்ப என்ன ஆகுது? அப்ப இந்த செக்ஷன் என்ன நினைச்சுக்குவாங்க? ஓகே செக்ஷன் நினைப்பாங்க. இது ஓபன் சர்க்யூட் ஆனா நம்மள பொறுத்தவரைக்கும் இது ஓபன் சர்க்யூட். அவங்கள பொறுத்த அளவுக்கு ரொம்ப பிகினரா இருக்குங்க. இது என்ன நினைச்சுக்குவாங்க? ஓகே நினைச்சுக்குவாங்க. ஓகே சர்க்யூட். கரெக்டா ஒர்க் ஆகுது. சூப்பரா ஒர்க் ஆகுது. அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. ஆனா இங்க விஷயமே இதான். இது ஓகே சர்க்யூட் இல்ல. இது ஓபன் சர்க்யூட். ஏன்னா டயோடோட வேலையை டயோடு காமிக்கும் தான். ஏன்னா அது எங்க பேரலைஸ் பண்ணியிருக்காங்க. சீரியலைஸ் பண்ணியிருந்தா கூட காமிக்காது. பேரலைஸ் பண்ணியிருந்தா 99% அது காமிக்கும். அப்ப என்ன ஒரு விஷயம்? ஓகே நினைச்சுக்கிறாங்க. ஓபன் சர்க்யூட் ஆனா. அப்ப இந்த லைனை நம்ம ட்ரேஸ் பண்ணணும். இப்ப இந்த ட்ரேசிங் தான் தெரியாது எவ்வளவு பேருக்கு. இப்ப இந்த ட்ரேசிங் பண்ணா அடுத்து இங்க இருந்து அடுத்த லெவலுக்கு போகணும். போன உடனே இங்க வந்து பாருங்க. இதுக்கு வருது. இப்ப இது ஒர்க் ஆகுறதுக்கு என்னென்ன சார் வேணும்? இது ஒர்க் ஆகுறதுக்கு வால்டேஜ் தேவைப்படும் இதுக்கும். இதுக்கும் அந்த 3.3 வால்டேஜ் தான் தேவைப்படும். ரொம்ப சிம்பிள்ங்க. கரெக்டா 3.3 வால்டேஜ் தேவைப்படும். இந்த 3.3 வால்டேஜ் வந்தாதான் இது ஒர்க் ஆகும். இப்ப வால்டேஜ் இப்ப ஒரு 10 வால்டேஜ் கொடுத்தா அந்த 10 வால்டேஜ் எதுக்காக கொடுத்திருக்காங்க? என்ன செக்ஷன்? அது எப்படி ஒர்க் ஆகுது? அப்படின்ற நாலேஜ் இருக்கணும். இதெல்லாம் தெரியாம வால்டேஜ் கொடுத்திருக்காங்க நம்ம செக் பண்றோம். சரி ஏதோ ஒரு வால்டேஜ் டிராப் ஆயிடுச்சு. அவுட்புட் இப்ப வால்டேஜ் அந்த வால்டேஜ் வந்தாலும் ஐசிக்குள்ளார இருந்து இது அவுட்புட் ஆகலாம் என்ன பண்ண முடியும்? அப்ப ஐசி தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸ்பீக்கரோ மைக்கோ எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்ல. அடுத்தது இங்க வாங்க. இப்ப இதுக்கான செக்ஷன் தான் இது. இதுலயும் உங்களுக்கு சீரியல் டாட்டா கிளாக் லைன் வரும். இது எல்லா லைனுமே செக் பண்ணணும். ஓகேங்களா? சீரியல் டாட்டா அண்ட் கிளாக் லைன்ல 1.8 வால்டேஜ் வித் சிபியூ நடுமத்துல ஃபுல் ஆப் ரெஜிஸ்டர் யூஸ் பண்ணி 1.8 வால்டேஜ் கொடுத்திருப்பாங்க. 1.8 வால்டேஜ் வித் சிக்னல். 1.8 வால்டேஜ் வித் சிக்னல் போட்டோ கால்ஸ். லாஜிக் ஐ லோ 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 ஐ லோன்னு வரும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காம்யூனிகேஷன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிளாக் லைன் எவ்வளோ 26 மெகா ஹார்ட்ஸ்ல கிளாக் லைன் வரும். டிஎஸ் வந்தா டிஎஸ்ல செக் பண்ணுங்க எல்லாத்தையும். டிஎஸ் இல்லைன்னா விட்டுருங்க. வால்டேஜ் செக் பண்ணுங்க 1.8 வால்டேஜஸ். அது இல்லைனா ஃபுல் ஆப் ரெஜிஸ்டர் கொடுத்தா ரெஜிஸ்டர் தூக்கிடுங்க. வால்டேஜ் கட் பண்ணிட்டு டயோடு வேலி செக் பண்ணுங்க கரெக்டா இருக்கு. ஏன்னா இதெல்லாம் டயோடு யூஸ் பண்ணவே மாட்டாங்க. கிளாக் லைன்ல ஒரு நாள் டயோடு யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா கிளாக் லைன்ல டயோடு யூஸ் பண்ணா அந்த கிளாக் லைன் டயோடு எல்லாத்தையும் பேக்கப் எடுத்துக்கும். அப்புறம் இங்க எங்க இருந்து கொடுக்கும் ஐசி கிளாக் போன் டெட் ஆகிடும். என்ன பொறுத்தளவுக்கு இது ஒர்க் ஆகலாம் போன் டெட் ஆகாது. ஒன்லி சவுண்ட் மட்டும் தான் வராது. அதுக்கப்புறம் இங்க இருக்கிற லைன் எல்லாம் பாருங்க. இதெல்லாம் சிபி கூட காம்யூனிகேஷன் ஆகிற லைன். இது கூட காம்யூனிகேஷன் ஆகுது சிபி கூட வந்து பாத்துக்கலாம் வாங்க. டபுள் கிளிக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே வந்துச்சு பாருங்க சிபியூ. ஓகேங்களா? சிபில வந்துச்சு. இப்ப நெக்ஸ்ட் கொடுக்குறது எல்லாமே என்ன லைன்? கோட்டாக் லைன். இப்ப சிபில எடுத்துட்டோம். அதே மாதிரி அதே கான்செப்ட் தான் என்ன சொன்னேன். இப்ப சிபிஐ ரிபல் பண்றது கஷ்டமா? கோட்டாக் ஐசி ரிபல் பண்றது கஷ்டமா? சிபி ரிபல் பண்றதா கஷ்டம். அப்படியே என்ன பண்றீங்க? ரிமூவ் பண்றீங்க கோட்டாக் ஐசிய. கோட்டாக் ஐசி ரிமூவ் பண்ணிட்டு எல்லாத்தையும் டயோடு வெளியே செக் பண்ணுங்க. ரிவர்ஸ் பை அண்ட் ஃபார்வர்ட் பை கரெக்டா வந்துச்சுன்னா ஓகே. ஏன்னா தப்பா வருதா? சிபி உடனே அடுத்த நிமிஷமே சிபி தூக்கிடுங்க. கொஞ்சம் ஒரு செகண்ட் கூட ஊசி கூடாது சிபி தூக்குறதுக்கு. அதுக்கப்புறம் நீ கொஞ்ச நேரம் கொஞ்சம் செகண்ட் ஊசினா அந்த செகண்ட் வேஸ்ட் ஆகுறன்னு அர்த்தம். டைரக்டா சிபி அப்படியே தூக்கிட வேண்டியதுதான். சிபி தூக்கிட்டு ரீபோல் பண்ணி வச்சிருங்க. வச்சது அடுத்து அகைன் டயோடு வெளியே எல்லாத்தையும் செக் பண்ணுங்க. கரெக்டா இருக்கா? வருது கரெக்டா வந்துச்சு. அதுக்கப்புறம் கோட்டாக் ஐசி ஃபிக்ஸ் பண்ணுங்க. எல்லா லைனும் கரெக்டா ஒர்க் ஆகும். இப்ப இதுல உங்களுக்கு எதனா ஃபால்ட் வந்துச்சுன்னா வச்சுக்கலாம். என்ன தெரியுமா ஒர்க் ஆகாது? சம்டைம் ரிங்கர் மட்டும் வந்தா வரும். அது தேவை உங்களுக்கு மைக்கு எதுவுமே ஏர்ஃபோன்ல இருந்து எதுவுமே ஒர்க் ஆகாது. சவுண்ட் சம்பந்தப்படுது. ஒன்லி எனக்கு சார் ரிங்டோன் மட்டும் எப்படின்னா வரும் சார். அவ்வளவுதான் சார். அதே ரிங்டோன் லைன் இதுல இருந்து அந்த காம்யூனிகேஷன் போகுது. இதுல இருந்து அந்த லைன் போகுது அப்படின்னா அந்த ரிங்டோன் ஒர்க் ஆகாது. மொத்தமே ஒர்க் ஆகாது. எதுவுமே ஒர்க் ஆகாது. A to Z எல்லாமே ஆஃப் ஆயிடும். டேட்டா சிபி தான் நீங்க ரிவல் பண்ணிடணும். வேற வழியே இல்ல. இப்ப விஷயங்கள் இதுதான். இதுதான் இங்க கான்செப்ட்னு சொல்றது. இதுதான் சர்க்கிட்னு சொல்றது. இதுதான் ட்ரேஸ் அவுட்னு சொல்றது. ஓகேங்களா? இதுதான் இங்க பாயிண்டே. இந்த விஷயத்த நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த போனா இருந்தாலும் ரெடி பண்ணிடலாங்க. ரெடி பண்ண முடியாதுன்னு ஒண்ணு இல்லவே இல்லை நம்மளால. கரெக்டான நாலேஜ் கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா. எல்லாரும் புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுங்களா? சந்துரு, மணிகண்டன், மோகன். சார் ஓகே சார் புரியுது சார். புரியுது.
ஏன்னா இப்ப ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஸ்கீமேட்டிக் ரீட் பண்ண தெரியாதப்போ உங்களுக்கு எவ்வளவு விஷயம் உங்களுக்கு புரியாம இருக்கலாம். ஆனா இப்ப நான் சொல்ற ஒரு விஷயமும் அப்படியே சொல்றதை விட நீங்க பார்க்கும்போதே எவ்வளவு விஷயம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுங்களா ஆகலீங்களா? ஆகுது சார். அவ்வளவுதான் விஷயம். இன்னும் போக போக. ஓகே சார். ம். ஓகே. ம். அடுத்து இன்னொரு சரிங்களா? சரி ஓகே பாய். நம்ம நாளைக்கு கிளாஸ்ல சரி. மீட் பண்ணலாம். பை பாய். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ. தேங்க்யூ சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ.